Hello friends. Welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா டெவில் டூத்பேஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கறது இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். என்ன மச்சான்? ஆமா மச்சான். இவரே தான் பயமுறுத்துறாருங்க. நம்பாதீங்க. ஒரு சூப்பரான ஒரு கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்றது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம பெருசா இந்த கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணது கிடையாது. அதனால புதுசா ஒரு சீரியஸா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படினு முதல் முயற்சி. என்ன மச்சான்? இல்ல மச்சான், சீரியஸ்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு மச்சான். இந்த வீடியோல இருந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டெவில் டூத்பேஸ்ட் பேய் பல் விளக்குற பேஸ்ட் எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். என்ன மச்சான்? பார்த்தலாம் மச்சான். டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்மளோட டெவில் டூத்பேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு போயிடலாம் மச்சான். கண்டிப்பா மச்சான், எடுத்து காமிங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு பாத்தீங்கன்னா 30% பியூரிட்டி உள்ள ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்து வச்சிருக்கோம். சோ இது எப்படி வரும் மச்சான்? அடுத்து மச்சான் பொட்டாசியம் அயோடைடு. பொட்டாசியம் அயோடைடு இது பாத்தீங்கன்னா ஒரு கேட்டலிஸ்ட். பாத்தீங்கன்னா அது ஒரு உப்பு மாதிரி தான் வைங்க மச்சான். சோ அடுத்து மச்சான் ஈஸ்ட் கேக்குக்கெல்லாம் போடாங்களா ஈஸ்ட், நிறைய இது யூஸ் பண்ணாங்க ஈஸ்ட். அந்த ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். இதுவும் தேவை இதுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் சோடா, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பேக்கிங் சோடா இதுவும் தேவை இதுக்கு. ஸோ இதையும் எப்படி வரமாட்டு வச்சோம். அடுத்து மச்சான் ஃபுட் கலர், லிக்விட் கலர். பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் கலர் பார்த்தீங்கன்னா கலர்லாம் தனியாக இருக்கும்ல லிக்விட் கலர், இதுவும் தேவை இதுக்கு. ஸோ இதையும் எப்படி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பேஸ்ட் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அதனால வந்துட்டு பார்க்கறது நல்லா இருக்கும். அதுக்காக தான். அடுத்து மச்சான் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் பொட்டாசியம் அயோடைடு தான். இது வரம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பாத்திரத்தை அலசிட்டு போகிறது. நம்ம பாத்திரத்தை அலசுறதுக்கு மிஞ்சில் ஏங்க இதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெவில் டூத்பேஸ்ட்டில் ரொம்ப முக்கியமானது டிஷ் வாஷ் சோப்பு. இதுதான் முக்கியம். இது இருந்தால் தான் வந்து நம்மளோட டெவில் டூத்பேஸ்ட்டை ஆக்டிவேட் ஆகும். இல்லை அப்படின்னா வந்து ஆக்டிவேட் ஆகும் ஆனால் ஒன்றுமே இருக்காது. பிஸ் பிஸ் அப்படின்னு பிஸ்க்குன்னு காணப்படும். ஸோ அந்த ரீசன்லாம் வந்து இதுதான் வந்து முக்கியமான பொருள். அதான் என்னங்கிறத வந்துட்டு பேக்கில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம். என்ன மச்சான்? கண்டிப்பாக மச்சான். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படியே வந்து இந்த பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். மச்சான் வந்து எடுத்து வச்சிருக்காரு, நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பண்ணலாம். என்ன மச்சான்? கண்டிப்பாக மச்சான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரைசிவானது. நம்ம வெறும் கையால் தொட்டால் ஸ்கின்னை அரிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேஃப்டிக்காக மெடிக்கல் க்ளவ் போட்டுக்கலாம். என்னங்க மச்சான்? அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி கரைசிவு, பண்ணதுக்கு பிறகு வரக்கூடிய பேஸ்ட் வந்துட்டு ஆனால் கரைசிவு கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மாட்டிக்குவோம். மச்சானுக்கு ஒன்று கொடுத்துடலாம். மாட்டிக்க மச்சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளோட மினி டெஸ்ட்டை பண்ணி பார்த்தலாம் மச்சான். கண்டிப்பாக மச்சான். ஸோ அந்த பாட்டில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றுங்க மச்சான். கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக. ஓகே எஸ் போதும் மச்சான், போதும் மச்சான். இவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துருக்கோம். அடுத்து நான் வந்து விம்ஜெல் எவ்வளோ போகலாம்? ஊற்றுங்க நல்லா. ரொம்ப வேண்டியதில்லை, கொஞ்சம் ஊற்றுங்க. எஸ் ஓகே. இது வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். பின்னும் முயலை பிடித்து 3 நாட்கள் உள்ளே நன்கு நீந்து விட வேண்டும். ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் கலர் தான் மச்சான். ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் வந்துட்டு உள்ள ஊற்றலாம். ரொம்ப வேண்டாம், போதும் போதுமா? மிக்ஸ்அப் பண்ணுங்க. வாவ், என்ன மச்சான் 2 ட்ராப்புக்கு இவ்வளோ கலராக போயிடுச்சு. அதான் மச்சான் ஃபுட் கலரோட பவர். அப்படின்னா உங்கள் கலர் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஏற்றிங்களா? எனக்கெல்லாம் கலர் போதுமான இருக்குது, உங்களுக்கு தான் போயணும். ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான்ப்பா. இந்தாங்க. அடுத்ததான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கொஞ்சம் வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பியூர் வாட்டரு, கொஞ்சம் அது தண்ணி வாட்டு, அதாவது கொஞ்சம் சுடு தண்ணி. எஸ் தான். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்துட்டு ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு போட்டாச்சு. பங்கு காமிங்கள. அண்ட் அடுத்ததில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயோடைடை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். எஸ் பொட்டாசியம் அயோடைடு தாங்க மச்சான். இந்த ஈஸ்ட்டில் மிக்ஸ் பண்ண வாட்டர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயோடைடை மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதுமா? ஓகே இந்தாங்க மச்சான். அடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் சோடா போட்டுங்க மச்சான். காசா பணமாக கொட்டிவிடுவோம். ஸோ இப்போ வந்து நல்லா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே கேஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெவில் டூத்பேஸ்ட்டு வர்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஊற்றணும் அப்படின்னா சும்மா பொங்கி கப்பான்னு வரப்போகுது. இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டை பாருங்கள். டெவில் டூத்பேஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே காற்று மழை அப்படியே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் ரெடியாக இருந்தாங்க வச்சா? ரெடி மச்சான் ஊற்றுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்துட்டு ஊற்றுனேன். கொஞ்சம் பேஸ்ட் இல்லை, ஊற்றுங்க. ஓ மை காட், என்ன வச்சா அது? வாவ் வாவ், என்ன மச்சான் பொங்கி வந்துட்டே இருக்குது. போ 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 போ. எங்கே போகிறது? அதான் ஊற்றி கிளப்பி விட்டுட்டீங்களே. என்ன மச்சான் பேய் பெருசாக வரும் பார்த்தா தரையோட நின்றுச்சு. டம்மி பாய் ஒரு வேளை. பாட்டில் கொஞ்சம் சூடாக இருக்குது. எஸ் ஆமாம், அந்த ரியாக்ஷன் நடக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது என்ன ஆகும்னா பிளாஸ்டிக் பாட்டில் உருகி போயிடும். பட் கிளாஸ் பாட்டில் உருவுறவருக்குலாம் ஹீட் வராது. ஆமாம், நீங்கள் கரைசிவான அது அதிகமானதில் ஊற்றிங்கன்னா வந்து ஆகும். பட் வந்து ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல.
பிஸ்கட் இது வந்து அள்ளி விளையாடலாம், தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் சுடுது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சுடு. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்றதுனால வந்துட்டு சுடுது. உண்மைதான், பொய் இல்லை. க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தொடங்க, இந்த மாதிரி சும்மா வெறுங்கையில் தொட்டு விடாதீங்க. ஐயோ கேமராமேன், சாரி கொஞ்சம் செமையாக இருக்குல்ல. இது வந்து நம்ம வந்து இப்போ சின்னதாக பண்ணி பார்த்தோம், இதோட பெரிய லெவலில் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். என்ன மச்சான் பார்த்தலாம். ஸோ வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்மளோட லார்ஜஸ்ட் டெவில் டூத் பேஸ்ட்டை பண்ணி பார்க்குறதா பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப் எடுத்து வச்சு இந்தாங்க மச்சான். இந்த பிவிசி பைப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு பிவிசி பைப்பு ஒரு 2 அடி நடக்க மாதிரி எடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேப் போட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு ரெடியூசர் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வரக்கூடிய பேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்குறது வந்துட்டு செம்மையாக இருக்கும். அப்படியே நிறையா வரும், அப்படியே டெவில் மாதிரி தெரியும். என்ன மச்சான் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ப்ரெஷ்ஷில் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அப்போ தான் டெவில் ஈஸியாக எடுக்கணும்ல, எடுத்து இப்படி விளக்குறது அதுக்கு அவ்வளோதான். ஸோ இது அப்படியே வந்து நம்ம வந்து தரையில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா கெமிக்கலும் ஒன்றா ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிட்டு ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மச்சான். வைங்க மச்சான். நீங்கள் கொஞ்சம் உள்ள போல போதுமா? போதும் மச்சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 1.5 லிட்டர் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய டெவில் வெளில வரும். டெவில் இல்லைங்க, பேஸ்ட் டெவில் தான் மச்சான். டெவில் டூத் பேஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மச்சான் ஓப்பன் பண்ணிட்டு மச்சான் ஊற்றுங்க மச்சான். விடுங்க, ஏதோ சொல்கிறீங்க, ஊற்றிடலாமா? ஊற்றுங்க மச்சான். எஸ் 1.5 லிட்டர் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் 1.5 லிட்டர் ஊற்றியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்தாங்க மச்சான். என்ன மச்சான்? விம் ஜெல் மொத்தத்தையும் பிரிக்கி விடுங்க மச்சான். பிரிக்கி விட்டுருவோமா? ஊற்றி விடுங்க மச்சான். என்ன மச்சான் அது வித்தியாசம் கொண்டு வருது? என்னன்னு தெரியல. ஓகே போதும் வலிக்க போகுது. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃபோம் வந்து மிக்ஸ் ஆகட்டும். என்ன பண்ணுறீங்க? மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரெடியா? ரெடி 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 ரெடி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் மச்சான். குயிக்கா மச்சான். ஃபுட் கலர் ஊற்றா மச்சான். ஊற்றிடுங்க மச்சான். ரெட் கலர். ஓகே மிக்ஸ்அப் ஆயிருக்கும்ல, நல்லா மிக்ஸ்அப் ஆயிருக்கும் மச்சான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயின் ஐட்டம் வந்து சிந்தாங்க மச்சான். மாட்டரில் மச்சான் அதே எடுங்க. மெயின் ஐட்டம் வாம் வாட்டர் மச்சான். அது வாம் வாட்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஈஸ்ட்டை கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டாமல் நல்லா உதிச்சிருக்கு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் மாதிரி இருக்கும் தண்ணி. இது இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போடுங்க எல்லாத்தையும். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை விட்டால் பொங்கிடுமோ பார்த்து. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேக்கிங் சோடா, சமையலுக்கு பயன்படுத்துகிற பேக்கிங் சோடா அங்கே யூஸ் பண்ணணும். அதே தான் இப்போ போட்டா மச்சான். கொட்டுங்க மச்சான். டெவில் வெளில வந்துடுறது மச்சான். சோடா பூ கொட்டுறது எவ்வளோ அழுப்புறாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பொட்டாசியம் அயோடைடு கொட்டா மச்சான். கொட்டுங்க எல்லாத்தையும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டாசியம் அயோடைடு தான், கொஞ்சம் நல்லா இருக்கும் ரியாக்ஷனுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். கொட்டுங்க. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சுட்டு இன்னொரு சீரியஸ் ஆட் பண்ணுவீங்க. போதும். நம்மளோட டெவில் டூத் பேஸ்ட் பண்ண தேவையான பொருள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஊற்றுனோன்னா சும்மா அள்ளி ஈஸா போகுது. ரெடியா மச்சான்? ரெடி மச்சான். வாங்க. ரெடியா? ரெடி. ஊற்றுங்க. எல்லாம் உள்ள ஊற்றுங்க. பெரிய லெவலில் பெரிய எல்லாரும் போய் பார்த்துங்கோ. ஓ மை காட். செம்ம. என்ன மச்சான் வரீங்க? யோ கொதிக்குது. வரமாட்டேங்க மச்சான். வரல மச்சான், எடுத்து விடுங்க மச்சான். நாங்களாம் அப்பவே அப்படி அப்பனா அந்த எப்போ இருங்க. இது வந்துட்டு ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்றதுனால வந்துட்டு சூடாக தான் இருக்கும். சமயம் வந்துருக்குது. அள்ளி விளையாடுங்க மச்சான். சுடுது மச்சான். கண்டிப்பா ரொம்ப சுடுது. இதான் பார்த்தீங்கன்னா டெவில் டூத் பேஸ்ட், பேய் பல்லு வளர்க்கக்கூடிய பேஸ்ட் இதுதான். ஸோ இது எதனால இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது வாங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். என்ன மச்சான்? கண்டிப்பா மச்சான். வாங்க.
நம்மளோட டெவில் டூத்பேஸ்ட்டில் பேசிக்காக என்ன ரியாக்ஷன் நடக்குது, எதனால இவ்வளோ ஃபோம் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் மச்சான். கண்டிப்பாக மச்சான் சொல்லிடுங்க மச்சான். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மிக்ஸ்அப் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கண்டெய்னர் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஆக்சிஜன் வெளில வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன் நம்ம ஸ்பீட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா கேட்லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். கேட்லிஸ்ட் என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம என்ன கொஞ்சம் டக்குனு என்ன சொல்லிவிட்டீங்க. இந்த ஈஸ்ட்டு இந்த பொட்டாசியம் ஆயோடைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்லிஸ்ட்டு அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் வெளில வர பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கம் வந்து கொடுக்குற மாதிரி தான். அதை போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஆக்சிஜன் கேஸ் வந்துட்டு வெளியாகும். அதை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு டீகம்போஸ்ட் ஆகும். அப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விம்ஜெல்ல வந்துட்டு அதில் மிக்ஸ்அப் பண்ணுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் கேஸ் வந்துட்டு விம்ஜெல்ல வந்துட்டு உள்ளார போயிட்டு வரும்போது நம்மளுக்கு ஃபோமாக வந்துட்டு மாறிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நிறைய வந்துட்டு நிறைய தள்ளுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபோம் வந்து இன்னும் திக்காக இருக்கும், ரொம்ப நேரம் ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கும். அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணுமே மச்சான். எதுக்காக இந்த டெவில் டூத்பேஸ்ட்டை பண்ணா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது போல டெவில் டூத்பேஸ்ட்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால இந்த பண்ண என்ன மச்சான். ஆமாம் மச்சான். ஸோ அப்புறம் மச்சான் முடிச்சிடலாம் மச்சான். வீடியோஸ் பாருங்க, வீடியோஸ் பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது, இன்னும் நிறைய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்க தோணும். என்ன மச்சான். மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களோட பாலா மற்றும் கலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.